ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஃபுட்டீஸ் கிச்சன். உலகில் உள்ள அனைத்து அம்மாக்களுக்கும் இனிய அனைத்து தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் விரித்து வச்சுக்குவோம். நமக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது வீட்டில் பண்ணதான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துருங்க. கரண்டியை தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எத்தனை ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வேணுமோ அத்தனை பால்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம கையில் வச்சு கொஞ்சம் டைட்டாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இடையில கேப்ஸ் இருந்தாலும் நம்ம இப்படி பிடிக்கும்போது அது சரியாயிரும். இப்போ இதை 2 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ 2 பிரெட் துண்டு, பிரெட் கிரம்ஸ், மைதா எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரஸ்க் இருக்குல்ல, அதை ட்ரையான ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து அந்த ஐஸ் பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 2 மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த ஐஸ் பாலை மைதாவில் பரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைதாவில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்பில் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஐஸே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பிரெட் க்ரம்பில் நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். அப்போனா நம்ம ஆயிலில் போட்டோன்னே நமக்கு அது மெல்ட் ஆகாது. நல்லா இப்போ பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். இன்னொரு மெத்தட் ப்ரெட்டு. அந்த ப்ரெட்டை தண்ணியில் 2 பக்கம் முக்கிட்டு 2 கைக்கு நடுவில் வச்சு புழிஞ்சிக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டோட சென்டரில் நம்மளோட ஐஸ் பாலை வச்சு அந்த ஐஸே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அந்த ப்ரெட்டால் கவர் பண்ண போகிறோம். இது ரவுண்டாக வரலன்னா பரவாயில்ல, நமக்கு ஐஸ் தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு மைதாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மைதாவில் பரட்டியாச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பிரெட் க்ரம்பில் போட்டு ஃபுல்லாக அந்த ஐஸ் தெரியாத அளவுக்கு நல்லா பிரெட் க்ரம்பில் பரட்டி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ அதை 2 hours ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ 2 hours ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா உருகிரும். நல்ல எண்ணெய் காஞ்சோடனே அதில் நம்ம ஐஸ் பாலை போட்டலாம். இதை திருப்பும்போது கேர்ஃபுல்லாக திருப்புங்க, உடஞ்சிடாமல். கரெக்டாக 20 secondsக்குள்ளே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் மட்டும் லைட்டாக கிறிஸ்பி ஆகணும், அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரைட் ஐஸ்கிரீம் கிறிஸ்பி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருங்க. சூப்பராக நம்மளை ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சாக்கோ சிரப் இருந்தால் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 ரூபா சாக்லேட் இருக்குல்ல, டெய்ரி மில்க், அதை உடச்சி அதில் 1 ஸ்பூன் பால் ஊற்றி அடுப்பில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணி ஸ்பூனில் இதை மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மதர்ஸ் டேக்கு நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.